ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொள்ளு பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 விசில் விட்டு கொள்ளு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், மல்லி, சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது ஃப்ரை பண்ணதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போது இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொள்ளு வெந்துருச்சு பாருங்கள், நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. ஸோ இந்த கொள்ளு நம்ம வேக வைக்கும் போதே என்ன பண்ணணுன்னா, தண்ணி வேக வைக்கும் போது அந்த தண்ணி ஊற்றும் போதே 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய். பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம ரசம் வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணி ரசத்துக்காக எடுத்துட்டேன். இப்போது இந்த பருப்பில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டில் பாதி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் மிக்சியில் வேணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருக்குது இல்லைங்களா, அந்த மத்து யூஸ் பண்ணி நம்ம கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பருப்பாக கிடைக்கும், சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.